Hi students, நம்ம இந்த வீடியோல போர்டு எக்ஸாம்க்கான ஸ்பெஷல் சீரீஸ்ல சாப்டர் 3 பார்க்க போறோம். சிபிஎஸ்இ கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 3 வந்து பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து முதல் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு அது வந்து கன்சிஸ்டன்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அது வந்து இன்கன்சிஸ்டன்டா இருக்கலாம். கன்சிஸ்டன்ட் அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சொல்யூஷன் இருக்கு அப்படின்னும் போது அது ஒரு சொல்யூஷனா நிறைய சொல்யூஷனா ரெண்டு கேஸ் வருது. ஒரு சொல்யூஷன்றது யூனிக் சொல்யூஷன் சொல்லுவோம், மெனி சொல்யூஷன் வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் சொல்லுவோம். இதே இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா அதுக்கு வந்து சொல்யூஷனே இல்லை, நோ சொல்யூஷன் இருக்கும். ஸோ இது வந்து இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். முதல்ல யூனிக் சொல்யூஷன் தான். இப்ப நம்ம வரைஞ்சிருக்க ரெண்டு லைனும் ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணியிருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து யூனிக் சொல்யூஷன். ஒரு லைனுக்கு மேலேயே இன்னொரு லைனும் போயிருந்ததுன்னா இதோட எல்லா பாயிண்ட்டும் காமனா இருக்கும். அப்ப அது எல்லாமே சொல்யூஷன் தான். அந்த லைன்ஸ்க்கு பேர் கோஇன்சிடென்ட் லைன்ஸ். ரெண்டு லைனும் மீட்டே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷனே இருக்காது. அப்ப அந்த லைன்ஸோட பேர் வந்து பேரலல் லைன்ஸ். நம்ம ஒரு தடவையும் போய் கிராஃப வரைஞ்சு பார்த்து இது என்ன டைப் ஆஃப் லைன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கான கண்டிஷன்ஸ் தான் இது. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், அப்புறம் அங்க இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸோட ரேஷியோஸ் யூஸ் பண்ணி அது என்ன டைப் ஆஃப் லைன் நம்மளால சொல்லிட முடியும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் a1/a2 b1/b2, அதாவது இங்க இருக்கிற எக்ஸும் இங்க இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ண வர வேல்யூவும் b1 b2 டிவைட் பண்ண வர வேல்யூ நாட் ஈக்குவலா இருந்தா அது வந்து ஒரு யூனிக் சொல்யூஷன். மூணுமே ஈக்குவலா இருந்தா அது வந்து மெனி சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஈக்குவலா இருந்து லாஸ்ட் மட்டும் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அது வந்து நோ சொல்யூஷன் வரும். இதுதான் பேசிக் கண்டிஷன். இது இல்லாம நம்மளோட சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் உங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். Chapter 3 ஓட 1 mark questions பாருங்க. The point of intersection of the line represented by 3x minus 2y is equal to 6 அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 3x minus 2y is equal to 6 and the y axis. இந்த லைன் வந்து வரைஞ்சா y axisல எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. y axisல இருக்க ஒரு பாயிண்ட் எப்பவுமே எப்படி இருக்கும்னா நம்மளோட x கோஆர்டினேட் 0வா இருக்கும், y கோஆர்டினேட்ல மட்டும் தான் நம்பர் இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல 0,y நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ அதாவது எக்ஸ் வர இடத்துல 0 போட்டோம்னா அப்போ ஒய்யோட வேல்யூ கிடைச்சிருக்கும். அப்போ 3 × 0 minus 2y is equal to 6 அப்படின்னு கிடைக்குது. 0 × anything 0 தான். இப்போ minus 2y is equal to 6. மல்டிபிள் இருக்க minus 2 அங்கே போனால் டிவைடாக இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் y is equal to -3 அப்படின்னு கிடைக்குது. அப்போ y axisல இருக்க இந்த பாயிண்ட் வந்து 0, -3 அப்படின்றது நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். அது நம்மளோட பி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. இது 2012 பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The pair of equation y is equal to 0 and y is equal to -5 has what type of solution கேட்குறாங்க. ஸோ ஈக்குவேஷனில் a1 b1 a2 அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி கேட்டால் எப்படி மேம் எழுதுறது அப்படின்னா இந்த மாதிரி எழுதணும் நீங்கள். அதாவது இப்போ ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களோட x ஆக்சிஸ், இது உங்களோட y ஆக்சிஸ். ஃபர்ஸ்ட் y is equal to 0 அப்படின்ற லைன் எங்கே வரும்னா y is equal to 0ன்றது உங்களோட x ஆக்சிஸ் தான். ஏன்னா x ஆக்சிஸோட ஈக்குவேஷன் வந்து y is equal to 0ன்றது தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி y is equal to -5னா y ஆக்சிஸோட -5 வழியா ஒரு லைன் நம்ம இப்படி டிராப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து y is equal to -5. இது y is equal to -4, y is equal to -1 அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இப்போ y is equal to +1 இங்கே வரும். அதனால தான் x ஆக்சிஸ் வந்து y is equal to 0 வருது. இந்த ரெண்டு லைன் எந்த மாதிரியான லைன் பாருங்க. இவங்க ரெண்டு பேர் parallel lines. Parallel linesக்கு நோ சொல்யூஷன். அப்போ டி ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த 1 mark, for what value of k these equations are inconsistent அப்படின்னு கேட்குறாங்க. கேயோட வேல்யூவை கண்டுபிடிங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இன்கன்சிஸ்டண்டாக இருக்கணும் அப்படின்றது உங்களோட கொஸ்டின். இப்போ தான் நம்ம கண்டிஷன் பார்த்தோம். இன்கன்சிஸ்டன்ட்னா நோ சொல்யூஷன் அர்த்தம். இன்கன்சிஸ்டன்ட்டோட கண்டிஷன் வந்து a1/a2 ஈக்குவல் டு b1/b2 இருக்கணும், பட் நாட் ஈக்குவல் டு c1/c2 இருக்கணும். இதுதான் நம்மளோட கண்டிஷன். ஸோ இந்த ஈக்குவல் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல a1க்கு பதிலாக இங்கே கொஸ்டினில் 6 கொடுத்துருக்காங்க, a2க்கு பதிலாக 3 கொடுத்துருக்காங்க, bக்கு பதிலாக இங்கே 6, இங்கே b2க்கு பதிலாக இங்கே kன்னு இருக்குது. ஸோ இதை தான் சால்வ் பண்ணணும். ஸோ நமக்கு தேவையான வேல்யூ வந்து k தான். ஸோ இங்கே டிவைடில் இருக்க k எடுத்துகிட்டு வந்தோம்னா இங்கே மல்டிப்பிளில் வந்துடும். அதே மாதிரி இங்கே டிவைடில் இருக்க 3 அங்கே போனாலும் மல்டிப்பிளில் வந்துடும். இங்கே மல்டிப்பிள் இருக்க 6 அங்கே எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்போ 6 மல்டிபிள் பை 3/6, 6 வந்து என்ன ஆயிருக்கும், கட் ஆயிருக்கும். அப்போ கேயோட வேல்யூ 3 தான். k is equal to 3ன்றது நம்மளோட பி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ல சால்விங் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய், சால்வ் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் பாருங்க இத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு போர்டில். இந்த ஈக்குவேஷன்ல வந்து இங்கே டினாமினேட்டர்ஸ் இருக்கு, இந்த ஈக்குவேஷன் வந்து நார்மலா இருக்கு. அப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் எடுங்க. b into x வந்து bx plus a into y ay டிவைடட் பை ஏபி அப்படின்னு எழுதிடலாம். இங்கே வந்து நமக்கிட்ட ஒரு 2 இருக்கு. இங்கே டிவைடில் இருக்க ஏபி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகிடும், மல்டிப்ளை ஆகிடும். ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் bx plus ay is equal to 2 times ab அப்படின்னு கிடைக்குது. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்ல இருக்கு.
ax minus by is equal to a squared minus b squared அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ இப்போ இது எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுறதா இருந்தால் ஏ இல்லைனா பி ஒரே மாதிரி இருந்தால் தான் கட் பண்ண முடியும். ஆனால் இங்கே ஏ பக்கத்தில் சரி எக்ஸுக்கு பக்கத்தில் பி இருக்குது, இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் ஏ இருக்குது. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒரே மாதிரி இல்லை, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஒரே மாதிரி இல்லை. ஸோ யாராவது ஒருத்தரை நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ முதல்ல ஒய்யை கேன்சல் பண்ணலாம். இப்போ ஏன்னா இங்கே ஒரு ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஆனால் இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பி ஆலையும் செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏ ஆலையும் மல்டிபிள். நீங்கள் மாற்றி கூட பண்ணலாம். ஃபஸ்ட் நான் எக்ஸை கட் பண்ணுறேன், இது ஏ இது பி அப்படி கூட பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் அதே ஆன்சர் உங்களுக்கு ரீச் ஆகும். நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மல்டிபிள் பை பி பண்ணுறோம், செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிபிள் பை ஏ பண்ணுறோம். சைன் சேஞ்ச் பண்ண தேவையில்லைன்றதுனால. ஸோ இதை பியில் மல்டிபிள் பண்ணும்போது இது ஏபி ஆகிடும், இது ஏல மல்டிபிள் பண்ணும்போது இதுவும் ஏபி ஆகிடும், போய் ஈஸியாக கட் ஆகிடும். அதனால் இப்படி பண்ணுறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்கூடையும் பி மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு பி இருக்குது, நம்ம இன்னொரு பியால் மல்டிபிள் பண்ணும்போது இது பி ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் இது வந்து ஏபி ஒய் ஆகிடும். இங்கே ஒரு பி மல்டிபிள் பண்ணும்போது 2ab ஸ்கொயர்னு கிடச்சிருக்கும். அடுத்து இவங்க கூட ஏ மல்டிபிள் பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி ஒரு ஏ இருந்ததுனால இது ஏ ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் ஏபி ஒய். இங்கே ஒரு ஏவை நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ ஆக்சுவலாக ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடச்சிருக்கும். இது அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ ப்ளஸ் ஏபி ஒய்யும் மைனஸ் ஏபி ஒய் என்ன இருக்கும், கேன்சல் ஆகிருக்கும். ஸோ இங்கே ரிமைனிங் டேர்ம் நம்மக்கிட்ட ஒரு பி ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்குது. ஏன்னா சைன் சேஞ்ச் பண்ணாமலே இவங்க வந்து என்ன ஆகிட்டாங்க, கேன்சல் ஆகிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணும்போது 2ab ஸ்கொயர்ட் ப்ளஸ் இது வந்து நம்ம உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ இது உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது இது ஏ கியூப் மைனஸ் ஏபி ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்குது. இதுவும் ஏபி ஸ்கொயர்டு தான், இதுவும் ஏபி ஸ்கொயர்டு தான். இது 2 இருக்குது, இங்கே வந்து -1 இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த எக்ஸை வந்து காமனாக எடுத்துக்கலாம். காமனாக எடுத்துட்டோம்னா இதில் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் இருக்கும். இதில் நம்மக்கிட்ட ஒரு ஏ கியூப் இருக்குது, இவங்க கிட்ட இருந்து ஒரு +1ab ஸ்கொயர்டு வந்திருக்கும். ஏன்னா இதில் வந்து 2 இருக்குது, இங்கே ஒரு -1 இருக்குது, சப்ட்ராக்ட் பண்ணால் 1 வந்திருக்கும். ஸோ அதனால் இப்படி எழுதியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன காமனாக இருக்குன்னா ஏ காமனாக இருக்குது. ஏ வெளில எடுத்துட்டோம்னா இது வந்து ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னு வந்திருக்கும். இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் இருக்கிற டேர்ம் இங்கே வந்து டிவைட் ஆயிருக்கும். அப்போ பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு கிடச்சிருக்கும். பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டும் ஒன்று தான். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு, ஏன்னு கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூவை ஏன்னு கண்டுபிடிச்சாச்சா. எக்ஸோட வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் பி கிடச்சிரும். சப்ஸ்டியூஷன் மெத்தட்லேயே கண்டுபிடிங்க. இல்லை இதே மாதிரி இன்னொரு தடவை சால்வ் பண்ணி போடலாம். நான் அதை விட சப்ஸ்டியூஷன் தான் ஈஸி. Substitute x is equal to a in equation 1. Equation 1ல நம்ம இதை substitute பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு பாருங்க. x by a plus y by b is equal to 1 அப்படின்ற ஈக்குவேஷனில் எக்ஸோட பிளேஸில் a நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ விச் இம்ப்ளைஸ் எக்ஸோட பிளேஸ் சரி இங்கே 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 2 இது வந்து a by a plus y by b equal to 2 அப்படின்னு இருக்குது. இது ஏவும் ஏவும் கேன்சல் ஆச்சுன்னா 1 ஆகிடும். இங்கே இருக்கிற +1 அங்கே எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும், -1ன்னு கிடைக்கும். அப்போ 2 - 1. அப்போ y by b is equal to என்னன்னு கிடச்சிருக்கு, 1ன்னு கிடச்சிருக்கு. டிவைடில் இருக்கிற b அந்த பக்கம் போனால் மல்டிப்ளைடு. அப்போ y is equal to b தான். ஸோ எக்ஸுக்கு நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் வந்து a, ஒய்க்கு நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் வந்து b. அப்போ x is equal to aன்றதும் y is equal to bன்றதும் தான் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினோட ஃபைனல் ஆன்சர். சம் இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்த பேட்டர்ன் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து சால்வ் பை எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலிமினேஷன் மெத்தட்னா நம்ம என்ன யோசிப்போம்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பார்ப்போம், ரெண்டுமே ஒரே மாதிரி இல்லை. அதனால 87 வச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 133 வச்சு செகண்ட் ஈக்குவேஷனும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப பெரிய நம்பராக வரும்ல. இந்த சம் அப்படி நம்ம சால்வ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே இருக்க ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அதே மாதிரி இங்கேயும் 87 இருக்கு, இங்கேயும் 87 இருக்கு. இந்த மாதிரி ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் வந்து இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே ஆட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனும் அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ரொம்ப குட்டியாக வந்துடும். அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்ப்போம் இப்போ. ஸோ கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் 1 and 2 சப்ட்ராக்ட் 1 and 2 அதே ஈக்குவேஷனை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணும்போது 133 87 ஆட் பண்ணும்போது நமக்கு 220x கிடைக்கும். அதே மாதிரி 87 133 ஆட் பண்ணாலும் அதே 220y தான் கிடைக்கும். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி பாருங்க, 660 அப்படின்னு கிடைக்குது. இங்கே இருக்கிற எல்லா டேர்மும் ஒரே டேபிளால் டிவைட் ஆகும். இவங்க எல்லாருமே எதால டிவைட் ஆகுறான்னு பாருங்க, டிவைடட் பை 220ஆல டிவைட் ஆகுறாங்க. அப்போ நம்ம டிவைடட் பை 220 பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஸோ இந்த எல்லா டேர்மையும் 220ஆல் இப்படி டிவைட் பண்ணுங்க. டிவைடட் பை 220, 220y by 220, அது மாதிரி 660 by 220 இப்படி டிவைட் பண்ணும்போது இது கட் ஆகிடும், இதுவும் கட் ஆகிடும். அப்போ இது x plus y is equal to 0 கட் ஆகிடும். 22ல் 3 டைம்ஸ் வரும். இப்போ இது 3ன்னு எழுதிக்கலாம். இது நம்மளோட ஈக்குவேஷன் 3. ஏன்னா 1-2 கொஸ்டின்லேருந்து எடுத்துருக்கோம், அதனால இது ஈக்குவேஷன் 3. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இங்கே நம்ம சிம்பிள் மாற்றிடணும். இது மைனஸ், இதுவும் மைனஸ், அதே மாதிரி இதுவும் மைனஸ் தான்.
ஸோ 133லேருந்து 87 மைனஸ் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து பாரம் வாங்கி மைனஸ் பண்ணும்போது நமக்கு இது 46 கிடைக்குது. அப்போ இது 46x. அதேமாதிரி இங்கே மைனஸ் பண்ணும்போது 46 தான். அது பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 46y. 353ல் 307 மைனஸ் பண்ணும்போதும் அதே 46 தான் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே டிவைடட் பை 46 வர்றதுனால எல்லாத்தையும் டிவைடட் பை 46 பண்ணிக்கலாம். ஸோ 46ஆல் கட் பண்ணும்போது இது வந்து 1x ஆகிடும். இது 1y, இது 1ன்னு கிடச்சிருக்கும். அப்போ இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் 4. ஈக்குவேஷன் 3யும் 4ஐயும் சால்வ் பண்ணுறது தான் ஈஸி. ஸோ சால்வ் 3 and 4 அப்படின்னு எழுதிக்கோங்க. சால்வ் 3 and 4. 3யும் 4ம் நம்ம எலிமினேஷன் மெத்தடில் கட் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவேஷன் 3 இங்கே இருக்குது. ஈக்குவேஷன் 4 x minus y is equal to 1. இதான் நம்மளோட 4th ஈக்குவேஷன். எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். 1xம் 1xம் 2x, 3யும் 1 ஆட் பண்ணும்போது 4ன்னு கிடச்சிருக்கும். அப்போ 2x is equal to 4 அப்படின்னா x is equal to 4/2 நம்மளோட வேல்யூ 2 தான். இப்போ x is equal to 2ன்னு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ x is equal to 2ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸோட பிளேஸில் 1xனா x தான். அப்போ 2 minus y is equal to 1 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் y அங்கே கொண்டு போயிட்டு ப்ளஸ் 1 இங்கே கொண்டு வந்துக்கோங்க. அப்போ 2 minus 1 is equal to y. அப்போ 1 is equal to yன்னு கிடச்சிருக்கு. அப்போ yயோட வேல்யூ வந்து 1 தான். இப்போ எக்ஸோட வேல்யூ 2, yயோட வேல்யூ 1 அப்படின்றது தான் கொடுத்துருக்க கொஸ்டினோட சரியான ஆன்சர். இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் சம்ம சால்வ் பண்ணியிருக்கணும். அடுத்து பாருங்க, பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ல புக்லேயே நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதெல்லாம் தரவா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் புக் அவுட்ல இருந்து எக்ஸாம்பிளர்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டால் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ Jamila sold a table and a chair for ₹1050, thereby making the profit of 10% on the table, 25% on the chair. அதாவது டேபிள்ல 10%ம் சேர்ல வந்து 25%ம் ப்ராஃபிட் மேக் பண்ணாங்கன்னா இவ்வளோ ருபீஸ்க்கு சேல்ஸ் ஆகும். If she had taken the profit of 25% of the table and 10% on the chair பண்ணாங்கன்னா she would have got 1065 rupees. Find the cost price of each அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேபிளோட காஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த சேர் வந்து முதல்ல ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ செல்லிங் ப்ரைஸை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸோட கண்டிஷன் நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. they sold டோட்டலாக வந்து ஒரு டேபிளும் ஒரு சேரும் 1050 rupees சோல் ஆகும்போது அவங்க கொடுத்துருந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 10%. முதல்ல செல்லிங் ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த டேபிள் முதல்ல பார்க்கலாம். செல்லிங் ப்ரைஸ் இங்கே எவ்வளோல கொடுத்துருக்காங்க? டேபிளுக்கு 10%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் வந்து 10% ப்ராஃபிட்டில் வந்து சேல்ஸ் பண்ணதா சொன்னாங்களா. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த டேபிள் வென் சோல்ட் அட் 10% ப்ராஃபிட் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது 10% எக்ஸ்ட்ரா வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நார்மலாக அவங்க வாங்கின காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த சேர் எவ்வளோ? எக்ஸ் ருபீஸ். அந்த எக்ஸ் ருபீஸ் கூட சேர்த்து ஒரு 10% அதிகமாக சேல்ஸ்க்கு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ 10% ஆஃப் எக்ஸ் இது கூட ஆட் பண்ணி அவங்க செல்லிங் ப்ரைஸ் சொல்லியிருப்பாங்க. 10% அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10/100 அர்த்தம். அப்போ இது வந்து 10/100 டைம்ஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் இதை. ஸோ இப்படி எடுத்துக்கலாம். இதை வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலாக இங்கே வந்து 1 இருக்குது. இப்போ 1 × 100 வந்து இங்கே 100x ப்ளஸ் இது 10x/100 அப்படின்னு எழுதிடலாம் நம்ம. ஸோ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது 110/100x. அதாவது எக்ஸ் ருபீஸ்க்கு வாங்கின ஒரு சேரை 10% ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா 110/100xக்கு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இது நீங்கள் இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எழுதணும்னு அவசியம் இல்லை. இது புரியணும்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். அதாவது 100 rupeesக்கு வாங்கி 10% அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வேணும்னா 110 அந்த ஆவரேஜில் வந்து அந்த ரேஷியோவில் வந்து அவங்க அதை சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத அர்த்தம். இதே மாதிரி இப்போ டேபிளுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். டேபிளுக்கு இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 25% கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளோட காஸ்ட் எவ்வளோ? ஆக்சுவலாக ஒய்ன்றது அதோட காஸ்ட் ப்ரைஸ். இப்போ அதே மாதிரி டேபிளுக்கு 25% மேக் பண்ணோம் இல்லையா, அவங்க வாங்கின காஸ்ட் வந்து ஒய் ப்ளஸ் அது கூட 25% ஆஃப் ஒய் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதோட மீனிங். அப்போ ஒய் ப்ளஸ் 25/100 ஆஃப் ஒய் அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ 100 எல்சிஎம் எடுக்கும்போது 100 × y 100y + 25. அப்போ 125/100y அப்படின்னு நம்மளால என்ன பண்ணிட முடியும்? எழுதிட முடியும். அப்போ இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த டேபிள். இது வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த சேர். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 1050 வரும் அப்படின்றது கொஸ்டின்ல இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்க போகிறோம். சாரி சில்ட்ரன், இது வந்து சேரோட காஸ்டிங். சேர்னு எழுதிக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த சேர் 25% நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ முதல்ல கிடைச்ச செல்லிங் ப்ரைஸ் வந்து 110/100x ப்ளஸ் ரெண்டாவது சேரோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 125/100y. ரெண்டத்தையும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சதுன்னா 1050 rupees கிடைச்சது. இதே மாதிரி ரெண்டாவது கண்டிஷனும் எழுதிக்கலாம். ஆனால் ரெண்டாவது கண்டிஷன் இந்த மாதிரி ஃபுல்லாக எழுத வேணாம். சிமிலர்லி இங்கே பாருங்கள், கொஸ்டினில் இஃப்
she had taken 25% profit on the table. டேபிளுக்கு 25% எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே நம்ம 25ன்னு போட்டோம்னா 100 + 25 இங்கே 125/100 உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போ செகண்ட் காஸ்ட்டுக்கு வந்து இங்கே 125/100 x அப்படின்றதும் சேரில் வந்து 10% கிடச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சேரில் 10% வச்சாங்கன்னா இங்கே வந்து 10 நம்மளுக்கு அப்ளை ஆகும். அப்போ 10/100 வரும்போது 110/100 y இப்படி சேல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து 1065 அப்படின்ற அமௌண்ட் வந்து அந்த செல்லிங்ல இருந்து அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷனை நம்ம டைரக்டாக கூட நம்மளால எழுத முடியும். அதாவது டேபிளில் 10% வந்து ப்ராஃபிட் அப்படின்னா 100 rupeesக்கு வாங்கி 110 rupeesக்கு சேல்ஸ் பண்ணதா அர்த்தம் அப்படின்னு மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி சேருக்கும் 25%னா 100க்கு 25 rupees. அப்போ 100க்கு வாங்கி 125 rupeesக்கு சேல்ஸ் பண்ணதா அர்த்தம். இதே இது லாஸ்ன்னு உங்களுக்கு கொஸ்டினில் மாற்றி கேட்டாங்கன்னா இதையே நம்ம இந்த இடத்துல மைனஸ் போட்டு சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லியிருப்போம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதை டினாமினேட்டரில் டேர்ம்ஸ் வச்சுட்டு அப்படியே கேன்சல் பண்ண கஷ்டமாக இருக்கும்ல. இங்கே வந்து எல்சிஎம் எடுத்துகிட்டு இந்த 100 அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். இங்கேயும் 100 இருக்குது, இங்கேயும் 100 இருக்குது. அதனால் காமனாக எல்சிஎம் வந்து 100 தான் வரும். இல்லை நான் எல்லாரு கூடயும் மல்டிபிள் பை 100 பண்ணுறேன் அப்படி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த 100 கட் ஆகிடும், இந்த 100 கட் ஆகிடும், அந்த பக்கம் 100 வந்துடும். அப்போ 110x + 125y is equal to 1050 மல்டிபிள் பை 100. அதனால இங்கே 2 0ன்னு கிடச்சிருச்சு. அதே மாதிரி இங்கேயும் 100 காமன் எடுத்து அந்த பக்கம் அனுப்பிடலாம். அப்போ இது 125x + 110y is equal to 106500 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இதை தான் சால்வ் பண்ணோம். இதை நம்ம இப்போ சால்வ் பண்ண கொஸ்டின் மாதிரியே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கே வந்து ஒய்யும் இங்கே எக்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இதை ரெண்டு ஆட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன், சப்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கணும். ஸோ இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், இங்கே ஒய் கோஎஃபிஷியன்ட், இங்கே ஒய்யும் எக்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. இதை டேரெக்டாக எலிமினேஷன் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பெரிய பெரிய நம்பராக வரும். அதனால் என்ன பண்ணுங்கள், இது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, இதை அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஈக்குவேஷன் வந்து ரெடியூஸ்டு ஃபார்மில் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 125யும் 110ஐயும் ஆட் பண்ணும்போது வந்து 235x + 235y கிடைக்குது. அதே மாதிரி இவங்களையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணும்போது 211500 கிடச்சிருக்கு. இவங்க எல்லாருமே வந்து 235 டிவைட் ஆகுறாங்க. அப்போ டிவைடட் பை 235ன்னு டிவைட் பண்ணுங்கள். ஸோ இது 1x ஆகிடும், இது 1y ஆகிடும். இது வந்து 9 டைம்ஸ் வருது இந்த நம்பர். இங்கே 2 0 இருக்குது, அப்போ 900. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 1 2 நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கோம். இதை இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் மாற்றிக்கணும். இது மைனஸ், இது மைனஸ், இதுவும் மைனஸ் தான். ஸோ 125ல் 110 மைனஸ் பண்ணால் 15 கிடைக்கும். பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால -15x + 15y. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணும்போது 1500 கிடைக்குது. பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸில் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டிருக்கணும். ஸோ இது இன்னொரு ஈக்குவேஷன். இவங்க எல்லாருமே 15ஆல் டிவைட் ஆகுறாங்க. டிவைடட் பை -15 கூட பண்ணிக்கலாம், ஏன்னா நிறைய நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால. ஸோ இங்கே முதல்ல -15ல் டிவைட் பண்ண இது +6 ஆகிடும், இது -1y, இது 15ஆல் கேன்சல் பண்ணும்போது 100ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து 100. இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் 4. இப்போ 3யும் 4ஐயும் சால்வ் பண்ணிட்டோன்னா x and y கிடச்சிரும். சால்வ் 3 and 4. அப்போ x + y is equal to 900 அப்படின்ற ஈக்குவேஷனையும் x - y is equal to 100 அப்படின்ற ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறோம். ரெண்டுமே +y - y இருக்கிறதுனால கேன்சல் ஆகிருக்கும். அப்போ 2x is equal to 1000ன்னு கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 1000 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணும்போது x is equal to 500. x is equal to 500 அப்படின்ற வேல்யூவை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x is equal to 500 in equation 4. எக்ஸோட பிளேஸில் 500ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -y is equal to 100. -y அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு 100 இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. 500 - 100 is equal to y. அப்போ 400 is equal to y அப்படின்னு கிடச்சிருக்கு. டேபிளோட காஸ்ட்டும் சேரோட காஸ்ட்டும் கேட்டிருந்தாங்க. டேபிளில் தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம், சேரை தான் ஒய்ன்னு எடுத்திருந்தோம். அது ரெண்டுத்தையும் எடுத்து இப்படி எழுதிக்கோங்க. ஸோ இதை இப்படி எடுத்து எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்கள். காஸ்ட்னும் போது இங்கே யூனிட் வந்து ருப்பீஸில் போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 3ல் இருந்து அவங்க கேட்டாங்கன்னா ஒரு கிராஃப் கொஸ்டின் கேட்கலாம். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கிராஃபிக்கலி. 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த அபவ் 2 lines அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸும் இந்த 2 லைனும் ஃபார்ம் பண்ணுற ஒரு ட்ரையாங்கிளோட வெர்டிசஸை கண்டுபிடிச்சி அதோட ஏரியாவையும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். கொடுத்துருக்க அந்த 2 ஈக்குவேஷனே எடுத்து எழுதியிருக்கேன். எழுதிட்டு இப்போ இதோட சொல்யூஷன்ஸை கண்டுபிடிச்சி கிராஃப் ஷீட்டில் ப்ளாட் பண்ணணும். இப்போ இது வந்து ஒரு XY, எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கு ஒரு ஆன்சர், ஒய்க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிங்க. அப்போ தான் நமக்கு வந்து கிராஃப் ட்ரா பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இஃப் x is equal to 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல
2 into 0 plus y is equal to 6 ன்னு வந்துரும். 0 into anything 0 தான். இப்போ y ஓட வேல்யூ 6. அப்போ இங்கே 6 ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி அதே ஈக்குவேஷனில் y is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த இடத்துல 0 போட்டோம் அப்படின்னா 2x plus 0 is equal to 6 ன்னு வரும். 0 விட்டுறலாம் நம்ம அடிஷனில். அப்போ x is equal to மல்டிபிள் இருக்கட்டும், அங்கே போனால் டிவைட் ஆகிருக்கும். அப்போ 3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 3 தான். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சோன்னா அது கிராஃப் ஷீட்டில் எப்படி பிளாட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கிராஃப் ஷீட்டில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து இங்கே எப்படி பிளாட் பண்ணியிருக்கேன். உங்களோட ரைட் சைடில் இருக்கிறது உங்களோட எக்ஸ் ஆக்சிஸ், 4 சைடும் ஆரோ மார்க் போட்டிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ இது உங்களோட எக்ஸ், இது உங்களோட எக்ஸ் டேஷ், மேலே இருக்கிறது ஒய், கீழே இருக்கிறது வந்து உங்களோட ஒய் டேஷ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டை பிளாட் பண்ணிக்கலாம். முதல் இருக்க பாயிண்ட் வந்து 0,6, அதாவது எக்ஸோட 0வும் ஒய்யோட 6ம் அப்படின்னா ஒரு 0வும் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பர் எந்த ஆக்சிஸில் இருக்கோ அங்கே தான் பிளாட் பண்ணிது. ஒய்யில் தானே 6 இருக்குது. இப்போ ஒய் ஆக்சிஸில் 6ல் போய் நம்ம பிளாட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒய் ஆக்சிஸோட 6 இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதான் நம்மளோட பாயிண்ட். இந்த பாயிண்ட்டும் 3,0னா 3 வந்து எக்ஸில் இருக்குது. அப்போ எக்ஸோட இந்த 3ல் ஒரு டாட்டும் வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட 3,0. ஸோ இந்த பாயிண்ட் இப்படி எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஸ்கேலுக்கு மேலே கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லைனை போடுங்க, சரியாக வரும். லைனை போட்டுட்டு இந்த லைனுக்கு மேலே இந்த லைன் வந்து எந்த ஈக்குவேஷனோடது, 2x + y = 6. அப்போ இந்த லைன் மேலே இங்கே எழுதிக்கோங்க. 2x + y = 6 லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்படி ரெண்டு பக்கமாக ஆரோ மார்க் போட்டுடலாம். இந்த லைன்லேயும் ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சிட்டோம். இப்போ இந்த கிராஃப் இப்படி இருக்கட்டும். நம்ம இந்த செகண்ட் கிராஃபோட பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்யோட வேல்யூ, அதே மாதிரி ஒய்க்கு 0 போட்டால் எக்ஸோட வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே முதல்ல கொஸ்டின் x - 2y = இந்த +2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் -2 அப்படின்னு இருக்கும். இதான் நம்மளோட ஈக்குவேஷன். இப்போ முதல்ல எக்ஸுக்கு 0 போடலாம். ஸோ எக்ஸுக்கு 0 போட்டோன்னா -2y = -2. இப்போ y = மல்டிப்பிள் இருக்க -2 அவங்க வந்தால் டிவைட் ஆகிருக்கும். அப்போ நம்மளோட வேல்யூ 1ன்னு கிடைக்குது. அப்போ ஒய்யோட வேல்யூ இங்கே 1ன்னு போட்டுக்கோங்க. அதே ஈக்குவேஷனில் இஃப் y = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த ஈக்குவேஷனில். இப்போ x - 2 × 0 = -2. 0 × anything 0 தான். அப்போ எக்ஸோட வேல்யூ -2 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இங்கே நம்ம என்னென்னு எழுதிடலாம், -2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட பிளாட்டிங் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போய் அதே கிராஃப் ஷீட்டில் பிளாட் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச நம்மளோட கிராஃபோட ஷீட்டு. ஸோ இந்த ஷீட்டில் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணிக்க போகிறோம். ஸோ முதல் பாயிண்ட் வந்து 0,1. ஸோ அந்த 1 வந்து இங்கே ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸோட 1 இதான் நம்மளோட ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸோட 1 இங்கே இருக்குது. இதில் பிளாட் பண்ணியிருக்கணும். இதான் நம்மளோட 0,1ன்ற பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், -2,0 எக்ஸோட -2ல் பிளாட் பண்ணணும். இதான் நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸோட -2 இங்கே இருக்குது. இதான் நம்மளோட -2,0. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரையணும். இப்போ இங்கே வந்து மீட் பண்ணாத மாதிரி இருக்கு மேம் இந்த லைன் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னொரு பாயிண்ட் கூட எடுத்து என்ன பண்ணி பார்த்துக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த கிராஃபில் இங்கே மேலே ஒரு பாயிண்ட் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு 2 இல்லைனா 3 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்ச லைன் போடுங்க. அப்போ நமக்கு வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும். இப்போ நான் எக்ஸுக்கு வந்து 2ன்ற பாயிண்ட்டை வந்து சப்ஸ்டியூஷனுக்கு எடுத்துக்கிறேன். இதே ஈக்குவேஷனில் இஃப் x = 2ன்னு நம்ம சப்ஸ்டியூஷன் எடுக்கிறோம் இதில். அப்போ எக்ஸோட பிளேஸில் 2 - 2 × y = -2ன்னு கிடைக்குது. இங்கே இருக்கிற +2 அங்கே போனால் -2 ஆகும். -2y = -2 -2. அப்போ -2y = -4ன்னு வந்திருக்கும். y = -4/-2. அப்போ கேன்சல் பண்ணால் +2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 2,2 அப்படின்ற பாயிண்ட்டும் இந்த கிராஃபில் வந்து இருந்திருக்கு. ஸோ இதே கிராஃப் ஷீட்டில் 2,2ன்ற பாயிண்ட்டை என்ன பண்ணிக்கலாம், பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ 2,2னா எக்ஸ் ஆக்சிஸோட 2வும் ஒய் ஆக்சிஸோட 2வும் மீட் பண்ணுற பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதுவும் நம்மளோட பாயிண்ட் தான். இது வந்து 2,2ன்னு எழுதிட்டு இப்போ இந்த 3 பிளாட்டிங் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 3 பேரையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுருங்க. ஸோ இப்படி லைன் போட்டு இந்த லைனில் வந்து இப்படி ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து எந்த லைனோட ஈக்குவேஷனோ இது வந்து x - 2y + 2 = 0ன்ற லைனோடது. அதனால இங்கே லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வெர்டிஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை 2 lines and the x axis. இந்த ரெண்டு லைனும் x axisம் ஃபார்ம் பண்ணியிருக்க ட்ரையாங்கிள். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஷேட் பண்ணுறேன் பாருங்களேன். இதுதான் நம்மளோட ட்ரையாங்கிள். அதாவது இந்த ரெண்டு லைனும் கனெக்ட் ஆகிருக்கணும், எக்ஸ் ஆக்சிஸும் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இந்த ரெண்டு லைனும் கவர் பண்ணுற ஏரியா வந்து இதுதான். இந்த ட்ரையாங்கிளோட வேர்டிசஸை கேட்டிருக்காங்க. இந்த 3 கார்னர்ஸ் தான் அதோட வேர்டிசஸ்ன்னு சொல்கிறது. ஸோ ஒன்று வந்து 3,0, இன்னொன்று வந்து 2,2. இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ இது வந்து -2,0 அப்படின்னு அர்த்தம். இதுதான் வேர்டிசஸ். இதோட ஏரியாவையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பேசிக்காக ஏரியான்றது
half into base into height நமக்கு தெரியும் ட்ரையாங்கிளோட ஏரியா. இப்போ இதோட பேஸ் அப்படின்றது வந்து இங்கே பாருங்களேன் 1 2 3 4 5. அப்போ பேஸில் வந்து 5 யூனிட்ஸ் இருக்குது. ஹைட்டுன்றது இந்த வேர்டெக்ஸில் இருந்து வரைகிற இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து வேர்டெக்ஸ். இதில் வந்து 2 சென்டிமீட்டர் இருக்குது. ஏன்னா இதில் வந்து 2 தானே ஹைட் வந்திருக்கு. அப்போ இதோட ஹைட்டுன்னு பார்க்கும்போது 2 யூனிட் எடுக்கணும். அப்போ பேஸுக்கு 5ம் ஹைட்டுக்கு வந்து 2ம் எடுத்து தான் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ the vertices of the triangle போட்டு இந்த 3 கார்னர்ஸும் எழுதிக்கோங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் half into base into height, half into பேஸில் வந்து நம்மளுக்கு இதில் 5 யூனிட் இருக்குது. நீங்கள் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணால் கூட 5 சென்டிமீட்டர் தான் கிடைக்கும். ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு 1 சென்டிமீட்டர் தான். ஸோ பேஸ் வந்து 5, ஹைட் வந்து இதுலேருந்து வரைஞ்சிருக்கு இந்த பர்பண்டிகுலர் லைன் தான் ஹைட். இது வந்து 2 யூனிட் இருக்குது. அப்போ 2ன்னு போட்டுக்கலாம். இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிருக்கும். அப்போ 5 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்றது தான் அவங்க கேட்டிருக்க ஏரியா ட்ரையாங்கிளோட சரியான ஏரியா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.